ஹாய். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு இன்றைக்கி அவளுக்கு கான்வொகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கனால ரெடி ஆகி போயாச்சு. அங்கே போய் என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத வாங்க விளாக்ல போய் பார்க்கலாம். என்னடா அது? பை பை. பை பை சார். பை சொல். பை. பை சொல்ல. பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டான்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவோட கான்வொகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து ஸ்கூலில் மெரிட்டில் பாஸ் ஆகிருந்ததுனால அவளுக்கு ஷீல்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்வொகேஷன் ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு நாங்கள் ஃபுல் ஃபங்க்ஷனையும் வந்து அட்டன் பண்ணல. பாப்பாவோட ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு போகிறதுனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 7:30 ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கு போகிறதுக்காக வந்து ஒரு 11 o'clock போல் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எதுக்கு ஊருக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா பையனுக்கு வந்து மேரேஜு, அதுக்கு தான் வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. இங்கேருந்து 11 o'clock போல் வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கே போய் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்த ஊரில் மேரேஜுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் மேரேஜ் நடந்தது. நம்ம எப்போவுமே வந்து ட்ரெயினில் தான் வந்து போவோம். முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவோம். அன்னைக்குன்னு பார்த்து பாப்பாவோட கான்வொகேஷன் எந்த டைமில் முடியுதுன்னு தெரியல. அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் போகிற மாதிரி பிளான் இருந்ததுனால டிக்கெட் வந்து புக் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு சிவகாசிக்கு இங்கேருந்து டைரக்ட் பஸ் எல்லாமே வந்து டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. சரி நம்ம மதுரை போய் மாறி போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மதுரை வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து 11 o'clock போல் கிளம்புனதுனால மார்னிங் 8:30 ஆயிடுச்சு. மதுரை ரீச் ஆகிறதுக்கு செம்ம பசி. போன உடனே மதுரை கையேந்தி பவனில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிவகாசிக்கு வந்து பஸ்ஸே வந்து ஏறினோம். சிவகாசி போகிறதுக்கு வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் பெரியம்மா பொண்ணு கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி அவளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. அங்கே போய் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் வந்து கீழே வந்து டேக் பண்ணுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். லாங் வீடியோ வந்து இனிமேல் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு விழாக்கெலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.